கலநாயகன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருள்மாறன். நீட் அப்ளிகேஷன் மூலமா இந்துக்களை மனு தர்மத்தின் அடிமைகளாக மாற்றும் முயற்சியை பிஜேபி அரசு செய்திருக்கிறது. இன்றைய தினம் அதை குறித்து நாம் பார்க்கலாம். நீட் அப்ளிகேஷன் போடுவதில் ரிலீஜன் என்ற காலத்தில் ஹிந்துயிசம் என்று குறிக்கும்படி செய்திருக்கிறார்கள். இது பிஜேபி அரசின் திட்டமிட்ட சதிவேலை. முதல்ல ஹிந்துயிசம்னா என்னன்னு பார்த்துருவோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பைபிளின் அடிப்படையில் கிறிஸ்துவர்களுக்கான சட்டமும் குரானின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கான சட்டமும் இயற்றப்பட்ட போது எதன் அடிப்படையில் இந்துக்களுக்கான சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. 1794ஆம் ஆண்டு கல்கத்தாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்களிடம் அங்கிருந்த பிராமணர்கள் மனு நூலை கொண்டு கொடுத்து இதுதான் இந்துக்களின் சட்ட நூல் என்று பொய் சொல்லி ஏமாற்றினர். அதன் அடிப்படையில் சமஸ்கிருதத்தில் இருந்த மனு நூலை வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதுவே இந்துக்களின் சட்ட நூலானது. இந்த மனு தர்ம அடிப்படையிலான இந்த சட்டம் தான் ஹிந்துயிசம் என்று அழைக்கப்பட்டது. ஹிந்துயிசம் என்ற சொல் 1794ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்து மதம் என்பது வேறு, இந்துயிசம் என்பது வேறு. இந்து மதம் என்பது தமிழர்களின் சொத்தாகிய சைவ வைணவ சமயங்களோடு வடக்கு மெசபடோமியா பகுதியை சேர்ந்த பிராமணர்களின் முன்னோர்கள் கடைபிடித்த வேள்வி சமய வழிபாட்டையும் இணைத்து உருவாக்கப்பட்டது இந்து மதம். ஆரியர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள், திராவிடர்கள் பிறப்பால் தாழ்ந்தவர்கள் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு சாதி ரீதியான கட்டமைப்புக்குள் வாழும் வாழ்க்கை முறையே இந்துயிசம். இதை நம்முடைய உச்ச நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்துத்துவா இஸ் நாட் எ ரிலீஜன் பட் எ வே ஆஃப் லைஃப் என்று 11/12/1995ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஜே.எஸ். வர்மா அவர்கள் தலைமையிலான அமர்வு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை கொடுத்துள்ளது. இந்துத்துவா என்பது கலாச்சார, சமூக மற்றும் அரசியல் அம்சங்களை கொண்டது. அது ஒரு வாழ்க்கை முறை என்று குறிப்பிட்டுள்ளது. 25/10/2016 டீஸ்டா சிடல்வாட் என்ற பெண்மணி தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு கருத்தை பதிய வைத்தது. அதாவது 1995ஆம் ஆண்டு கொடுத்த அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்வதற்கு இடமில்லை, மறுபரிசீலனை செய்யப்போவதில்லை என்ற கருத்தை உச்சநீதிமன்றம் ஆணித்தரமாக கூறியது. எனவே இந்துத்துவம் அல்லது இந்துயிசம் என்பது சாதி ஏற்றத்தாழ்வு கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை என்பதை மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்துத்துவா என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு என்பதிலே உச்ச நீதிமன்றம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் பிஜேபி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரங்களோடு சேர்ந்து இந்துயிசம் என்ற காரியத்தை மீண்டுமாய் நம் மீது திணித்து நம்மை மனு தர்மத்திற்கு அடிமையாக்க பார்க்கிறார்கள். பிராமணர்கள் தற்போது ஒரு புதிய கருத்தை திணித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது யாரெல்லாம் சனாதனவாதிகளோ, யாரெல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்துக்கள், அவர்கள்தான் இந்து மத கோயில்களுக்குள் செல்ல முடியும் என்ற கருத்தை கூறி வருகிறார்கள். அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் பிஜேபி அரசு இந்த நீட் தேர்வு விண்ணப்பத்திலே இந்துயிசம் என்ற ஒரு காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிஜேபி அரசின் இந்த சதி வேலையை சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் கடுமையாக எதிர்க்க வேண்டும். தமிழர்களின் சொத்தாகிய சைவ வைணவ மதங்களை இந்து மதத்திற்குள் அடிமையாக்கியதே மிகப்பெரிய தவறு. சைவ வைணவ சமயத்தினரை இந்துக்கள் என்று கூறியதே மிகப்பெரிய தவறு. அது போதாதென்று இப்பொழுது இந்துக்களை இந்துயிசத்திற்குள்ளே திணிக்க முற்படுவது மிகப்பெரிய சதி வேலை, சூழ்ச்சி வேலை. அதாவது இந்துக்கள் என்பவர்கள் பிராமணர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும், அவர்கள் பிராமணர்களின் அடிமை என்று சொல்வதற்காகவே ஹிந்துயிசம் என்ற சொல்லை விண்ணப்பங்களிலே பயன்படுத்துகிறார்கள். இது காலப்போக்கிலே அப்படியே நிரந்தரமாகிவிடும். இந்து மதம் என்னும் சைவ வைணவ மதங்கள் உலக மக்கள் அனைவரையும் ஒரு தாய் பிள்ளைகளாக அரவணைக்கும். ஆனால் இந்துயிசம் என்பது இந்து மதத்திற்கு எதிரானது. அது சாதி ஏற்றத்தாழ்வு கொள்கையை
அடிப்படையாக கொண்டது. இந்து மதம் என்பது வேறு, இந்து இசம் என்பது வேறு. எனவே இந்துக்களே விழிப்பாயிருங்கள், பிராமண சூழ்ச்சிகளை முறியடியுங்கள். நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம். சனாதன கொள்கைகளை எதிர்ப்போம், ஜாதி ஏற்றத்தாழ்வு கொள்கையை ஒழிப்போம், ஆன்மீக பொதுவுடைமை சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.